ஹலோ குட் மார்னிங் சார். நான் துரை பேசுகிறேன் சார், செஞ்சியிலேருந்து. துரை நீங்களும் பேசுனீங்க, நானும் ஃபோன் போட்டேன் எடுக்கல நைட்டு. சொல்லுங்கள் சார். சார் நேற்று ஒரு ப்ரோனட் கேஸ் விசாரிச்சேன் சார். நேற்று நான் அதாவது வாதி தரப்பு சாட்சியை கொண்டு வந்து ரெண்டாவது சாட்சியை போட்டேன் சார். சரி. அதில் விசாரிக்கும் போது அவர் என்னன்ட்டார், வாதி எனக்கு தெரியவே தெரியாது, ம் அவர் கூப்பிட்டார்ல எதிர்த்தரப்பு வாதி தான் கூட்டாந்தான்னு சொல்லிட்டார் சார். அது எப்படி டிஸ்மிஸ் ஆகிடுங்களா வழக்கு? புரியல எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கதை சொல்லணும் சார். ப்ரோ நோட்டு இப்போ பணம் நான் கொடுத்துக்கிறேன் சார். பணம் சரி. என் தரப்ப ஒரு சாட்சி போய் ஆஜர்படுத்துறேன் சார். அவர் என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டார் சார். என்ன தெரியாது, அவர் தான் கூட்டாந்தார், அவர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். இது தப்பு ஒன்றும் இல்லையா? அவரு கூட்டின்னு வந்தாருன்னா நீங்கள் கூட்டின்னு வந்தாங்க, அதுதான் டிஸ்மிஸ் ஆகிடும். உங்களுக்கு நான் கேட்குறேன், கையெழுத்து போட்டதை ஒத்துக்கிறாரா? கையெழுத்து ஒத்துக்கிறாரு, பதில் நோட்டீஸ் கொடுக்கல சார். கையெழுத்து போட்டது ஒத்துக்கிறாரு, பதில் நோட்டீஸ் கொடுக்கல சார். அவர் என்ன பதில் நோட்டீஸ்? நோட்டீஸ் அனுப்பினீங்களா ஃபர்ஸ்ட்ல, அதுக்கு பதிலும் கொடுக்கல, அவர் கையெழுத்தும் ஒத்துக்கிறாரு சார். ஆனால் சார் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சாட்சி, அதாவது சாட்சின்றது கையெழுத்து போட்டவர் தான், சாட்சி கையெழுத்து போட்டவர் தானே சொல்கிறீங்க? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாம். நீங்கள் ப்ரோ நோட்டில் சாட்சி கையெழுத்து போட்டவரை கூப்பிட்டு போகிறீங்க. ஆமாம் சார். விட்னஸ் பாக்ஸில் ஏறும்போது வாதி எனக்கு தெரியாது, வாதினா நீங்கள் தான் வாதி. ஆமாம் சார், ஆமாம் சார், தெரியாது. பிரதிவாதி தான் என்னை கூப்பிட்டு போனார், பிரதிவாதி சொன்னார், நான் கையெழுத்து போட்டேன், அவ்வளோதானே கதை? அப்படி சொல்ல சார். கோர்ட்டுக்கு அவர் தெரியுமானே தெரியாது. இன்னைக்கு கூட்டாந்து எங்க சாட்சி சொல்ல யாருன்னா பிரதிவாதி தான் கூட்டாந்தான்னு சொல்லிட்டாருங்க சார். நீங்களே கூட்டிட்டு வந்ததா கூட இருக்கட்டும் சார். யார் கூட்டிட்டு வந்தாரு? எதிர் தரப்பு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்றாரா? ஆமாம் சார், எதிர் தரப்பு கூட்டாந்தாங்க அப்படின்னு சொல்றாருங்க சார். எதிர் தரப்பு கூட்டிட்டு வந்துட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது உள்ள சொன்னது அதை இப்போ அந்த இதில் ப்ரோ நோட்டில் போட்ட கையெழுத்து எந்துன்றாரா? எந்த கையெழுத்துன்னு சொல்றாரு. பணம் கொடுத்தது வாங்கினது அதெல்லாம் கரெக்டாக சொல்றாரு சார். இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, 1.5 லட்சம் கொடுத்தாரு, வாங்கினாரு, அதெல்லாம் மீதிலாம் சொல்றாங்க சார் கரெக்டாக. அவ்வளோதான். அப்புறம் என்ன? அதனால என்ன இருக்குது? ரைட்டு தான், கரெக்டாக தான் இருக்குது. வக்கீல் என்ன சொல்றாருங்க, உங்களை தெரியும்னு சொல்லணும், தெரியாது சொன்னது தப்பாகி போச்சு. சார் அதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ரோ நோட்டு நான் ரெடி பண்ணுறேன். ஆமாம் சார். ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன், அதாவது எழுதி வாங்குறேன். இப்போ உன் பக்கம் ஒரு சாட்சி எடுத்துனப்பா, என் பக்கம் ஒரு சாட்சி எடுத்துன்னு வரப்பான்றேன். ஆமாம் சார், ஆமாம். உன் பக்கம் ஒரு சாட்சி என்ன தெரியணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஆமாம் சார், ஆமாம். அவர் பக்கம் தெரியும், அதனால அவர் போய் கையெழுத்து போடுறாரு. சரிங்க சார், சரி. ஒன்றும் பயம் இல்லைங்களா சார்? அதான் சார் நேற்று அவர் அப்படி சொல்லிட்டு நமக்கு பெரிய கவலையாக போய் சார். அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சரி ஐடியா கேட்டேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிங்க சார். நீ ஒரு ஆள் விட்னஸ் இட்டுன்னு வர, நான் ஒரு ஆள் விட்னஸ் இட்டுன்னு வரேன். ஆமாம் சார், ஆமாம். ஓகேவா? ஆமாம் சார். அவங்க இட்டுன்னு வர விட்னஸ் என்ன தெரியணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவசியம் கிடையாது சார். தெரியும் அவசியம் நான் சொல்கிறது. சரிங்க சார், சரிங்க சார். நீ குறுக்கு விசாரணைலாம் முடிச்சிட்டு. சரிங்க சார். அந்த குறுக்கு விசாரணை காப்பிலாம் எடுத்துன்னு வாங்க. சரிங்க சார், சரிங்க சார். உங்கள் வக்கீல் பயந்தாருன்னா நானே ஆர்கியூ பண்ணுறேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். கூட ஆர்கியூ பண்ணி தரேன். ஃபைனல் ஆர்கியூமெண்ட். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நான் கேட்குற கான்செப்ட் புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். கையெழுத்து ஒத்துக்கிறானா? மேட்ரு முடிஞ்சு போச்சு. கையெழுத்து வெத்து ப்ரோனட்டில் போட்டால் அதை ஜோடிச்சிக்கினாங்க அப்படின்றத சொல்கிறேன் சார். கையெழுத்து போட்டதை ஒத்துக்கிறானா? ஒத்துக்கிறார் சார். ஏதோ பணம் கொடுத்த டிரான்சாக்ஷன் இருக்குன்னு ஒத்துக்கிறானா? பணம் அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக வட்டிக்காக கையெழுத்து வாங்கினா சார். கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரா இல்லையா? கொடுத்துக்கிறார் சார். கடன், தாத்தா கடனா இருக்கட்டும், பூட்டம் கடனா இருக்கட்டும், யார கடனா கடன், ஏதோ ஒரு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. கரெக்டா? அப்படிதான் சார் சொல்கிறேன். ஆமாம். முடிஞ்சு போச்சு. சரிங்க சார், சரிங்க. அப்பா வாங்கின கடனா இருந்தாருன்னா புள்ள நீ ஏன் ஏற்றுக்கிற? நீ ஏற்றுக்காம இருந்தீங்கன்னா வேலை இல்லை. ஆமாம் சார், ஆமாம். ஏற்றுக்கினா நீ கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் சார், ஆமாம். நீ ஏற்றுக்கலனா கூட உங்க அப்பா வாங்கின கடன் உனக்கு சொத்து உனக்கு வருதுன்னு வைங்க. எந்த சொத்து? உங்க அப்பாவுக்கு சொத்து இருந்து, அதாவது அந்த அந்த எதிர்பார்த்திக்கு சொத்து இருந்து. ஆமாம் சார். சொத்து இருந்து சொத்து உனக்கு பங்கு அதே போல உங்க அப்பாவுக்கு கடன் இருந்து கடன் கொடுக்க வேண்டியது இருக்கானா நீங்க கொடுக்கணும். ஆமாம் சார், ஆமாம். சொத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கை மாறுதோ அது வரைக்கும் கடன் இருந்ததுன்னா கொடுக்கணும். கம்மியா இருந்ததுன்னா கொடுத்துட்டு மிச்ச சொத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆமாம் சார், ஆமாம். அல்லது அந்த சொத்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் கடன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துதான் லைபிலிட்டி. எவ்வளோ சொத்துக்கு நீ உரிமை கொண்டாடுறியோ அந்த அளவுக்கு கடன் ஏதாவது இருந்தால் கடனையும் கொடுக்கணும். அப்பா கடனாக இருந்தாருன்னா அதை இவர் கடனாக இருந்தாருன்னா அவங்க மட்டும் சொத்து வருது. ஆமாம் சார், ஆமாம். அப்போ அவங்க மூலியமா நீங்கள் கடனை நீ தான் அடைக்கணும். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா?
புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். புரியுதா? சொத்தை விட கடன் அதிகமா இருந்தா நீங்க கொடுக்க வேண்டியதில்ல. சொத்துன்னாவோ அதுதான். எந்த சொத்து வருதோ அந்த அளவுக்கு தான் கடன் கொடுக்கணும். சரிங்க சார், சரிங்க. புரியுதா? இப்ப நீங்க பேசின விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படும். போட்டுடலாமா நம்ம யூடியூப்ல? போடலாம் சார், போடுங்க சார். ஆமா, நிறைய பேருக்கு தெரியும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? துரை. ஃபுல் நேம் துரைசாமி, துரைசாமி. துரைசாமி. எந்த ஊரு? செஞ்சி சார், செஞ்சி. செஞ்சு. ரைட். போடுவோம். நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும். சரிங்க அதனால சார், ஒன்றும் சரிங்க. பயப்பட வேண்டியதில்ல. உங்களுடைய கேஸ் வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த விட்னஸுக்கு உங்களுக்கு வந்து ப்ளஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சார் விட்னஸை கூட்டு போறேன். அங்க போய் சொல்லும் போது ஒண்ணும் அப்படி பிரச்சனை இல்லை சார். அதில் போட்ட கையெழுத்து உண்மை. ஆமா சார், ஆமா. அந்த அமௌண்ட்டு உண்மை. ஆமா சார், ஆமா. விட்னஸ் ஒத்துக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரிங்க சார், சரிங்க சார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னால பிரச்சனை இல்லை வக்கீல சார். வாதாட சொல்லுங்க. இல்ல ஏதாவது அவருக்கு ஷேக் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் கூட வந்து வாதாடி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், நான் அது என்ன ஃபீஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். நீங்க ஆர்குமெண்ட் நீங்க தான் சார் வரணும். அந்த டைம் வரும்போது சொல்லுங்க. அந்த காப்பீஸ் எல்லாம் கோர்ட் விசாரணை பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா பண்ணி தரேன். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, 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 நன்றி.